ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு. நண்பர்களே, எந்த வீடியோவை நீங்கள் தவற விட்டுருந்தாலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுப்பேன். ஸோ இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருமே என்னங்க ரொம்ப நாளாக வீடியோ காண ஆள் இருக்கீங்களா இல்லையா, எங்கள் பஸ் போயிருந்தேன் ரொம்ப நாளாக வீடியோவே காணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் சாட் மூலயமாக யூடியூப் கமெண்ட்ஸ் மூலயமாக பல பேர் கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 நாள் வடநாட்டு பக்கம் போயிருந்தேன் கொஞ்சம் செய்திகள் சேகரிப்பதற்காக அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். குஜராத், மகாராஷ்டிரா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருந்தேன். அங்கே போன இடத்துல செய்திகள்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள்லாம் நம்மளுக்கு கிடச்சிது. சமுதாயத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நேரடியாக நான் பார்த்து நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்தேன். ஆனால் என்ன, இப்போ தான் கொஞ்சம் மலைகளெல்லாம் பேஞ்சு ஓஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம வடக்கு நண்பர்கள் வேறு எங்கே பார்த்தாலும் துப்பி வச்சுருவாங்க பார்த்தீங்களா. அந்த பரிதாபங்களில் சொன்னதெல்லாம் அப்படியே அப்பட்டமான உண்மைங்க. அதாவது நான் என்னோட சூட்கேஸ் ட்ராலி எடுத்துக்கிட்டு அப்படி ரோட்டில் நடந்து போகிறேன். ஒரு இடத்துல துப்பி வச்சனால அதை தூக்கிட்டு தான் போனேன் தவிர உருட்டிட்டு போகவே முடியல. இதனால் நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. ஸோ அதனால் டாக்டர்ஸ் ஒரு 5 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும், ரொம்ப சுத்தாதீங்க, பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் ஒரு 5 நாள் அப்படின்றது ஒரு 7-8 நாள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு கண்டென்ட்டை போட போகிறேன். நான் போடலான்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுருந்த பல கண்டென்ட்டுகளை பல பேர் போட்டுட்டாங்க. இருந்தாலும் நான் அந்த வீடியோஸை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சுது, நான் சொல்ல வரதை அவங்க சொல்லவே இல்லை. அதனால் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோட தம்ப்நெயில் பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும். வளன்னு ஒரு நிமிஷம் வேஸ்ட்டான இன்ட்ரடக்ஷன் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் எரிச்சலாக வரும், மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்போவும் ஒரு 30 செகண்டுக்கு ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். ஸோ அதை பார்க்க விருப்பம் இல்லாதவங்க அப்படியே ஓட்டிடுங்க. ஒன்றும் இல்லை, ஹாரர் சீக்ரெட் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா போயிட்டு இருக்குது. அந்த சேனல்லையும் அடுத்தடுத்த கண்டென்ட்லாம் இப்போ நான் போட போகிறேன். ஸோ அந்த சேனலையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோட கமெண்ட்டில் அந்த சேனலோட லிங்கை பின் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணி ஹாரர் சீக்ரெட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பயங்கரமான ரியல் லைஃப் இன்சிடென்ட் மேட்ருங்கள், அதாவது மேட்ருங்கள் பாருங்க, ஐ மீன் இந்த ஹாரர் மேட்டர்ஸ் நிறைய அதில் இருக்குது, அதில் நான் பேசுகிறேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ நான் பேச போகிறது இந்த பிக் பாஸ் த காமன் மேன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் தாங்க நான் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. ஏன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் தமிழுக்கு தாங்க புதுசு, வடநாட்டுக்கெல்லாம் புதுசே கிடையாது. அங்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நிறைய வந்தாச்சு. அங்கே இருக்கிற கல்ச்சரை குத்துன்னு குத்தி உடச்சி போட்டாச்சு. அங்கே இருக்கிற கல்ச்சர்லாம் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்றத நான் நேரிலே போய் பார்த்துட்டேன். ஆனால் தமிழ்நாடு மற்றும் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படியே தடம் மாதிரி போகிறானுங்க. ஆனால் திடீர்னு மறுபடியும் கல்ச்சருக்குள்ளே நின்றுறானுங்க. இவங்களை உடைக்க முடியலையே அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. அதனால் அவங்களோட முயற்சி வீண் போகாது. தொடர்ந்து அவங்களோட முயற்சிகள் நடந்து கொண்டே தான் இருப்போம். நம்மளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். ஸோ இது எதனால் நடக்குது, இது இப்போ தான் நடக்குதா, நேற்று தான் நடக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இல்லைங்க. 20வது செஞ்சுரியிலேயே இப்பேற்பட்ட ஒரு தில்லாலங்கடி வேலையை வேர்ல்டு லெவலில் வேர்ல்டு மார்க்கெட் பண்ணுற கன்சியூமரிசம் செய்யக்கூடிய பல கம்யூனிட்டிஸ் மற்றும் பல கார்பரேட்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வரலாறை பேசிட்டு இந்த மேட்ருக்குள்ளே வந்தால் உங்களுக்கு புரியும். ஏன்னா இன்னைக்கு திடீர்னு இப்படி ஒரு ப்ரோக்ராமை நம்ம விமர்சிக்கிறோம், அடுத்தவன் சம்பாதிக்கிறது உனக்கு பிடிக்கல, அடுத்தவன் பாப்புலர் ஆகிறது உனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி மொட்டையாக சொல்லிட்டு போகிறதுக்கு அந்த ப்ரோக்ராமை நான் விமர்சனம் பண்ண வரவே இல்லை. ஏன்னா அது ஏகப்பட்ட பேர் யூடியூப்பில் விமர்சனம் பண்ணிட்டாங்க. நான் மட்டும் பண்ணி என்ன பண்ண போகிறேன். ஆனால் இதோட உள்கூத்து என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு நீங்களே டிசைட் பண்ணிவிடுவீங்க, இந்த ப்ரோக்ராமெல்லாம் பார்க்கலாமா, என்கரேஜ் பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் பிக் பாஸ் த காமன் மேன் அப்படின்ற ப்ரோக்ராமு. இந்த ப்ரோக்ராமோட ஆர்கனைசரை விட்டுருங்க, அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறான். அதனால் அவன் எந்த கருமத்தை வேணாலும் போடுவான், பார்க்காதது உன்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி நம்மளை கை காமிச்சு விட்டு ஓடி போயிடுவான். ஆனால் இந்த விஜய் சேதுபதியை நம்ம வீட்டு பையனமாக தானே நினச்சோம். நம்ம ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு தம்பி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு நடிகரை நினச்சோம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா காசுக்காக இந்த மாதிரியான ப்ரோக்ராம்லாம் ஹோஸ்ட் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் சரிதான், நடிகன்னு வந்தாச்சு, காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்றவன் தான் ஒரு நடிகனோட ஹையஸ்ட் குறிக்கோளாக இருக்கும். நம்ம தான் அவன் அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் அப்படி நினைக்கல அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்த ப்ரோக்ராம் வாயிலாக. ஏன் இதை கமலஹாசன் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் பண்ணும் போது இந்த ப்ரோக்ராமோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருந்தது. அதாவது செலிபிரிட்டிஸை வச்சு நம்ம மறந்து போன செலிபிரிட்டிஸ்லாம் ஒரு ப்ரோக்ராம்குள்ளே வராங்க, ஒரு ரியாலிட்டி ஷோவாக நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 3 சீசன் போச்சு. ஆனால் அது கைமீறி போகும்போது, அதோட கான்செப்ட் கைமீறி போகும்போது நம்ம கமலஹாசன் அவர்கள் ஜெகா வாங்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம், இந்த கல்ச்சர் அவர் என்கரேஜ் பண்ணார் அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியாது. அவரோட படத்தை அவர் ப்ரமோட் பண்ணணும், அவரோட அரசியல் கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ப்ரோக்ராமை அவர் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஜெகா வாங்கிட்டாரு. இதுக்கப்புறம் சிலம்பரசன் வந்தார், அவரும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் போகிற போக்கு சரி கிடையாது, இதில் நம்ம ஹோஸ்ட் பண்ணோம்னா நம்ம இமேஜ் போய்டும், அவரும் எஸ்கேப் ஆகிட்டார். ஆனால் விஜய் சேதுபதி அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள், அவருக்கு இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாத்துக்கும் காசு நிறைய வேணும்ல, அதனால் காசு கொடுங்க, நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் இதை தொடர்ந்து இந்த சேவையை செஞ்சு கொண்டு இருக்கிறார். சரி, ஓகே, அதில் நடிக்கிறவனும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவனும் ஒரு நடிகன் தான், அவனுக்கும் பாப்புலாரிட்டி வேணும், நான் என்ன வேணாலும் பண்ணி வெளில தெரியணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு உள்ளே வந்தானுங்க.
ஆனால் ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாமல் தான் போனானுங்க. அதுக்கு அவனுங்க உள்ள வராமே இருந்திருக்கலாம் என்ன கேட்டா. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு செலிபிரிட்டிஸ் அப்படின்ற மாதிரி யாருமே கிடைக்கல. ஏன்னா போன சீசனில் நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லாருமே வந்து மேக்ஸிமம் இந்த யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்கள தான் வந்து இவங்க ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக எடுத்து உள்ளே போட்டாங்க. காரணம் எல்லாம் சுதாரிச்சுக்கிட்டானுங்க. சீரியலில் நடிக்கிறவங்க, சினிமாவில் நடிக்கிறவங்களாம் சுதாரிச்சுக்கிட்டாச்சு. கூட்டு வந்து உள்ள வச்சு நம்மளை வச்சு செஞ்சு வெளில அனுப்பிச்சிருவானுங்க. இதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம்ல இருந்து வெளில போனதுக்கப்புறம் ஒரு மாயை மாதிரி இருக்கும். நம்மள அப்படியே செலிபிரிட்டியா கொண்டாடுவானுங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்பீட்ல நம்மளை ஏற்றினாங்களோ அந்த ஸ்பீட்ல நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சிருவானுங்க. அதனால வேணான்னு சொல்லி நடிகர்கள் ஒதுங்கிட்டானுங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம அழகா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாசம் ஒரு 10 வீடியோ போட்டு 4 லட்சம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போய் எதுக்கு கஷ்டப்படணும், எவன் மூஞ்சிலே மூழ்கினோம், எவன் வீட்டே திட்டு வாங்கின்னு இருக்கணும், 30 பேர் சேர்ந்து 4 கக்கூசை யூஸ் பண்ணுவானுங்க, நம்ம நினைக்கிறத சாப்பிட முடியாது, அவன் போடுறதான் திட்டு போனோம், இப்படிலாம் எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் போடுறவன் இவனுங்க எல்லாருமே ஒதுங்கிட்டானுங்க. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு ஆள் கிடையாது, எவனை பிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சவங்க மூளையை நல்லா கசக்கி பிழிந்து பொதுமக்களே உள்ள கூட்டு வந்தா, ஏன்னா இந்த ப்ரோக்ராமை பார்த்து டிஆர்பி ஏற்றி விட்டானுங்க பாருங்க, ஒரு 2 கோடி பேர், அவனுங்களே உள்ள கூப்பிடுவோம். அவனுங்கள எத்தனை பைத்தியக்காரனுங்க இருந்தாங்கன்னா அந்த பைத்தியக்காரனுங்க அந்த ப்ரோக்ராமை பார்த்து இந்த ப்ரோக்ராம் 100 கோடி ரூபா ஒருத்தளவுக்கு ஏற்றி விட்டுருப்பானுங்க. ஸோ இவனுங்களே பார்ட்டிசிபெண்ட்டாக கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி தான் த காமன் மேன் அப்படின்னு ஓப்பன் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் பொதுமக்கள் கலந்துக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த சூப்பர் சிங்கர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. இன்னைக்கு அதுவும் கமர்ஷியல் ஆயிடுச்சு. அதில் வரவங்கலாம் பயங்கரமாக ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கேபிஒய் அப்படின்னு ஒன்று இருந்தது, அதில் கூட காமன் மேன் நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் இந்த குரோர்பதி, கோடீஸ்வரன் அப்படின்ற ப்ரோக்ராம், தங்கவேட்டை, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் இந்த குஷ்பு ஒன்று நடத்திட்டு வருவாங்க, அது கூட பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பொதுமக்கள், எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர், என்னோட காலேஜ் மேட்ஸ், நான் காலேஜ் படிக்கும் போது என் கூட படித்தவங்களே போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. தங்கவேட்டையிலலாம் போய் தங்கலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு சார்ந்த சில கேள்விகள் கேட்பாங்க, அறிவு சார்ந்த, உடல் வலிமை சார்ந்த சில டாஸ்க்கெல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் அழகாக பண்ணிக்கிட்டு பார்க்கறதுக்கும் ப்ரோக்ராம் நல்லா இருக்கும் ஃபேமிலியோட. ஆனால் இந்த காமன் மேன் ஆல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்தினாங்க பார்த்தீங்களா, இந்த பொம்பளை நைட்டியோடலாம் வந்தது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு இதுக்கு பின்னாடி என்ன உள்குத்து இருக்குது. இவனுங்க டோட்டலாக கல்ச்சரை பாதிச்சு, கல்ச்சரை வந்து கொலாப்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல வியாபாரம் பார்க்கணும், கல்லா கட்டணும்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பிச்சுது. ஆனால் அது வந்து ரொம்ப லேட்டாக தான் இந்தியாவுக்கு வந்துக்குது. ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா 20வது செஞ்சுரியிலே வந்துருச்சு. ஸோ அது என்ன கதை அப்படின்றத சுருக்கமாக பார்த்துருவோம் நண்பர்களே. ஸோ அதை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா இது என்ன மேட்டர் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1970வது வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அப்படின்றத எந்த கண்ட்ரின்னு நான் குறிப்பிட விரும்பல. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னா என்னென்ன கண்ட்ரீஸுக்கெல்லாம் இன்னைக்கு கலாச்சாரமே கிடையாது அப்படின்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஒப்பீனியன் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த கண்ட்ரிக்கெல்லாம் போனால் கலாச்சாரமே இல்லைடா, அவன் புருஷன் பொண்டாட்டிலாம் லிவிங் டுகெதரில் இருப்பாங்க, நினைக்கும் போது டைவர்ஸ், ஒரு புருஷன் 3 பொண்டாட்டி வச்சிருப்பான், ஒரு பொண்டாட்டி 4 புருஷன் வச்சிருப்பான், அப்புறம் பசங்களெல்லாம் 13 வயசுலேயே வெளில துரத்திடுவாங்க, 14 வயசுலேயே அவன் புள்ள கொடுத்துருவான், அவன் பார்த்தீங்கன்னா பார்ட்டி பப்புன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான். இந்த மாதிரியெல்லாம் நிறைய வெஸ்டர்ன் படங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஸோ இந்த கண்ட்ரி எல்லாம் வந்து கல்ச்சரே இல்லாத கண்ட்ரி அப்படின்ற மாதிரி தான் பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் 1970க்கு முன்னாடி இதுவும் இந்தியா போன்ற ஒரு முறையான கல்ச்சர் கொண்ட கண்ட்ரியாகத்தான் இருந்தது. அதாவது உதாரணத்துக்கு எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும், வீட்டில் வந்து அப்பா, அம்மா மற்றும் பிள்ளைகள் இருப்பாங்க. அப்பா வந்து ஒரே எனிங், அவர் தான் வேலைக்கு போவார். காலையில் 9 மணிக்கு போயிட்டாருன்னா 6 மணிக்கு வெளில வருவார். இது நான் வந்து சிட்டி கல்ச்சர். இதே வந்து நீங்கள் கிராமத்தில் போனீங்கன்னா விவசாயம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. நம்ம கன்சியூமரிசம் ஒர்க் ஆகிறது சிட்டி லைஃப், மெட்ரோ லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லையா. ஸோ அதனால் அப்பா வந்து காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போவார். பசங்க வந்து காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைகள் பார்ப்பாங்க, வீட்டில் வந்து ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க, குழந்தைங்களோட எஜுகேஷனை டேக் கேர் பண்ணுவாங்க, குழந்தைங்களோட வளர்ப்பு மற்றும் கணவன் அவர்களோட ஹெல்த்து, கணவனோட என்டையர் திங், ஒரு ஃபேமிலியை வந்து லீட் பண்ணுறதே ஒரு பெண்மணியாகத்தான் இருப்பார்கள். ஸோ இதுக்கப்புறம் காலகட்டம் மாறிச்சு, வருமானம் அதிகமாக தேவைப்பட்டனால பெண்கள் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை வேண்டும், அவங்களுக்குன்னு ஒரு அவுட் சோர்சிங் வேண்டும், ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு லைஃப் ஏர்னிங்ஸ் வேண்டும் அப்படின்ற மாதிரி இறங்கினாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய விசு படத்தில், பாலச்சந்திர படத்துலலாம் பார்த்துருப்போம். பட் இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு படமாக பார்த்து கொண்டு இருந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் ஒரு கன்சியூமரிசமாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஆரம்பிச்சுது. அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயும் இப்படி தான் இருந்தாங்க குடும்பமாக. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நிறைய இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் நிறைய வருங்க. அதாவது இந்த இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன்னா நீங்கள் இந்த சார்லி சாப்ளினோட படம்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு பொய் மாதிரி தெரிஞ்சா அந்த சார்லி சாப்ளின் படத்துலேயே நீங்கள் பாருங்களேன். சார்லி சாப்ளின் அவருக்கு ஒரு லவ்வர் இருப்பாங்க, ஒரு லிவிங் டுகெதரில் தான் இருப்பாங்க, கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிக்க மாட்டாங்க. அவர் காலையில் வேலைக்கு போவார், அவங்க லவர் வந்து வீட்டில் இருப்பாங்க, அப்புறம் இவருக்காக வெயிட் பண்ணுவாங்க, இவர் வந்து வீட்டுக்கு போவார், அப்படியே ஒரு ஜாலியாக ரொமான்ஸாக இருப்பாங்க, ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த இதை பார்க்கறதுக்கு. ஸோ இப்படி தான் அந்த காலகட்டமும் இருந்தது. ஆனால் அன்றைக்கி இருந்த முதலாளித்துவம் மற்றும் கன்சியூமரிசம் கார்பரேட் இவங்களாம் என்ன நினச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஆம்பளைங்க மட்டும் வேலைக்கு போய் பணம் சம்பாரிச்சிட்டு வந்து பொண்டாட்டி கிட்ட கொடுத்து சிக்கனமாக லைஃப்பை வந்து நடத்திட்டு இருக்கிறானுங்க. இப்படி இருந்தால் முதலாளிகள் நம்மலாம் எப்படி பொழைக்கிறது? ஆம்பளை சம்பாதிக்கிறத பெருசாக செலவே பண்ண மாட்டான், குடும்பத்துக்கு செலவு பண்ணிடுறான். ஸோ நம்ம வீட்டில் 2 பேரையும், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேரையும் வேலைக்கு போக வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறானுங்க. இதுக்கு ஆரம்பத்தில் வந்து கிட்டத்தட்ட 1970 வருஷம் தான் பெண்கள் முதல்ல வேலைக்கே போக ஆரம்பித்தாங்க. அதுவும் எதுக்காக வேலைக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த உலகப்போர் நடக்கும் போது ஆண்களோட மேன் பவர் பத்தாமல் பெண்களும் வந்து அந்த இடத்துல வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் பெண்கள் வந்து அப்போ வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. இது வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் தொடரல. போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெண்கள் மறுபடியும் வீட்டை கவனிக்க போயிட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டம் மாறுது. பெண்கள் வந்து மறுபடியும் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குடும்பத்தில் வந்து 3-4 குழந்தை பெற்றுக்கிறாங்க. கணவர் ஒருத்தலால் அந்த குடும்பத்தை நடத்த முடியல. அதனால் சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன பார்ட் டைம் ஜாப்ஸ் அப்படின்ற மாதிரி பெண்கள் வீட்லேயே செய்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற கிராசரி ஷாப்பில் வந்து பார்ட் டைமாக வேலை பார்க்குறாங்க. சின்னதாக பணம் ஏர்ன் பண்ணுறாங்க. அந்த பணத்தை குழந்தைகள் மற்றும் வீட்டுக்கு செலவு பண்ணுறாங்க பெண்கள். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பெண்கள் கிட்டேருந்து வந்து அது கன்சியூமரிசமாக மாறலை. ஸோ அது மறுபடியும் வீட்டுக்கே போயிடுது. வீட்டுக்கும் கிராசரிக்கும் வீட்டோட செலவுக்கும் போகுதே தவிர இது ஒரு ஆடம்பரம், லக்ஸரி அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது வரல. விழிப்புணர்வு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இந்த ஆடம்பரம் அப்படின்ற ஒரு மேட்டருக்குள்ள இந்த கணவனும் வரல, மனைவியும் வரல. ஸோ இதை எப்படி உடைக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணி இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கல்ச்சரை உடைக்கணும். அது என்ன? புருஷன் போய் ஏன் பண்ணணும், பொண்டாட்டி வீட்டில் இருக்கணுமா? பெண்கள் வெறும் கிச்சனில் மட்டுமே வேலை செஞ்சுக்கிட்டு புருஷனுக்கு ஆக்கி கொட்டணும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு டைப்பர் மாற்றணும். அதுக்கப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி வேலை மட்டும் செய்யறதுக்கு தான் பெண்கள் வந்து பிறந்திருக்காங்களா? பெண்கள் படிக்கணும், பெண்கள் வெளில வரணும், பெண்கள் சாதிக்கணும், பெண்கள் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஆண்களுக்கு நிகராக பெண்கள் நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாமே காசு வாங்கிட்டு கூற கூட்டம் தான் வைங்களேன். ஸோ இதனால கல்ச்சர் மாறுது. கல்ச்சர் மாற என்ன ஆகுது? நிறைய பெண்களுக்கு படிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் தான். பெண்களுக்கு படிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த படிப்பு அப்படின்றத இவங்க ஆரம்பிக்கிறானுங்க. இந்த படிப்பின் மூலயமாக பெண்கள் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வரானுங்க. அந்த ஸ்கீம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவிலே இருந்தது. எப்போவுமே எந்த கம்பெனி போனாலும் ஆண்களோட பெண்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கறது, பெண்களுக்கு டேக்ஸ் கம்மியாக பிடிக்கிறது, இந்த மாதிரி அதிக சலுகைகள் பெண்களுக்கு கொடுக்கறது. நான் சொல்கிறது இந்தியாவில் இல்லைங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இதெல்லாம் நடந்தது. இந்தியாவிலையும் நடந்தது. ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் 1970-80களிலே நடந்துருச்சு. நடந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு வருது. பெண்கள் வந்து ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுங்களா? பெண்கள் ஏற்கனவே ஈக்குவாலிட்டியில் தாங்க இருந்தாங்க. எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆண்கள் வந்து ஏர்னிங்ஸ் பண்ணுறாங்க, வெளில போகிறாங்க, வேலை பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினா, பெண்கள் குழந்தைகளை வளர்க்குறது, வீட்டை பார்த்துக்கிறது, அந்த அட்மின் ஒர்க் பார்க்குறதும் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத பெண்களே மறந்துட்டாங்க. ஏன்னா பெண்கள் என்ன நினைக்கிறாங்க? ஆண்கள் செய்கிற அத்தனையும் நான் செஞ்சால் தான் ஈக்குவாலிட்டின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? ஆண்களால் செய்ய முடியாததை செய்யறது தாங்க ஈக்குவாலிட்டி. அதை வந்து யாருமே யோசிக்கல. அதை யோசிக்கவும் விடலை, யோசிக்கவும் விட மாட்டானுங்க. இன்றைக்கி ஆண் வந்து பைக் ஓட்டுறான், கார் ஓட்டுறான்னா நானும் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி பெண்கள் நிற்கிறாங்க. அது தப்பு இல்லை. ஆனால் ஆண்களால் செய்ய முடியாத நிறைய வேலைகளை பெண்கள் அந்த காலகட்டத்தில் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஏன் இன்றைக்கி இருக்கிற பெண்களோட கம்பேர் பண்ணால் அவங்களோட அம்மா, அவங்களோட பாட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்களால் செய்ய முடியாததான் செஞ்சுட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெண் ஒரு வீட்டை கவனிச்சுப்பாங்க. அந்த தைரியத்தில் தான் அந்த ஆண் அந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்து பணம் சம்பாரித்து கொண்டு வருவான். திடீர்னு அந்த பெண் ஒரு 3 நாள் இல்லைன்னா அவனால் குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியாமல் அப்படியே பதட்டத்தில் வந்து என்ன பண்ணுவானே தெரியாது. அந்தளவுக்கு பதட்டமாயிடுவானுங்க ஆண்கள். ஏன்னா அவங்களால வீட்டை மெயின்டைன் பண்ண முடியாது. எஸ்பெஷலி ஆண்களால் இந்த அட்மின் அப்படின்றத பண்ண முடியாது. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து ஆண்களுக்கு பண்ணுறதுக்கான பொறுமை கிடையாது. அதை பெண்கள் வந்து பக்காவாக பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்மள மாதிரி 6 அறிவு படைத்த மனிதர்கள் எல்லாருமே இந்த சிவிலைசேஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ள கண்டுபிடித்த இந்த கோட்பாடுகள் தான் இது எல்லாமே. அதுக்கு முன்னாடி நம்ம குரங்கா இருக்கும் போது நம்மளுக்கு சிவிலைசேஷன்றது கிடையாது. இந்த நாகரிகம், தமிழில் நாகரிகம்னு சொல்லலாம். இந்த நாகரிகம் அப்படின்றதே கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் வாழ்வோம், யார் கூட வேணாலும் போய் வாழ்வோம். அம்மா, அப்பா, தங்கச்சி, தாத்தா, பொண்டாட்டி அப்படின்றது யாருமே தெரியாது. நம்ம ஒரு மிருக லைஃபோடவே வாழ்ந்துட்டு இருப்போம். இதை தான் அழகாக நம்ம கமலஹாசன் அவர்கள் விக்ரம் படத்தில் சொல்லியிருப்பாரு. இந்த மெடிசனை, இந்த ட்ரக்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துட்டா நீங்கள் குரங்கா மாறிடுவீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவார். அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்குது. குரங்கா மாறுவோன்னா நீங்கள் மிருகமாக மாறிடுவீங்க. குரங்கோட லைஃப் ஸ்டைல் என்னன்னு போய் பாருங்கள். குரங்கோட லைஃப் ஸ்டைல் வேறு லெவலில் கொடூரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் மனிதன் இருந்தான். அதுக்கப்புறம் சிவிலைசேஷன் வந்ததுக்கப்புறம் தான் அவன் இந்த மாதிரி வாழணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே வரான். ஆனால் இந்த கன்சியூமரிசம் மற்றும் கார்பரேட்டிசம் இருக்கும் பார்த்தீங்களா, இவனுங்க என்ன பண்ணுறானுங்க? மக்களை மறுபடியும் குரங்கு மாதிரி மாற்றினா மட்டும்தான் இந்த ஒரு தனிப்பட்ட குரூப்பு நல்லா காசை பார்த்து உலகத்தில் பெரிய லெவலில் செட்டில் ஆக முடியும் அப்படின்றத வேற ஒரு இடத்துலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. இதை பற்றி நிறைய பேர் யூடியூப்பில் பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் யாரும் கண்டுக்கிறது கிடையாது. பல பேருக்கு புரியாது. நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸோட கம்பேர் பண்ணி பேசும்போது ஓரளவுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கல்ச்சரை எப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உடைச்சாங்கன்னா இந்த மாதிரியான
கல்ச்சர் இல்லாத ப்ரோக்ராம்ஸை ப்ரொமோட் பண்ணுறது. அந்த ப்ரோக்ராம்ஸை குடும்பமாக ஃபஸ்ட்டு பார்க்கும் போது ஒரு போதை மாதிரி கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உங்கள் சப்கான்ஷியஸில் மாறினதுக்கப்புறம் இப்படியும் வாழலாமே, இதுதான் சந்தோஷமான வாழ்க்கை, நம்ம வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது, நம்ம வாழ்கிறதெல்லாம் கோடு போட்டு வாழ்கிறோம், இவன் எப்படி ஃப்ரீயாக வாழ்கிறான்னு அந்த குரங்கு வாழ்க்கையை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். இதை சிம்பிளாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டில் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறோம்லாம் சொல்லுவோம், அந்த மிருகம் எவ்வளோ சந்தோஷமாக வாழுது பற்றியா, அந்த கிளி எப்படி சந்தோஷமாக வாழுது பற்றியான்னு. டேய், அங்கேருந்து தான்டா நம்ம வந்து மனிதர்களாக மாறி நம்ம ஊரே நாகரிகப்படுத்தி நம்ம ஊரோட வளர்ச்சிக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய உழைச்சிருக்கோம், நம்ம முன்னோர்கள் உழைச்சிக்கிறாங்க, மறுபடியும் நீ மிருகத்தை கம்பேர் பண்ணி அதோட லைஃப் பெட்டர் அப்படின்றிய. அப்போ நீ எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்ப, உன்னை எவன் ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்ருக்கான் தெரியுமா? இந்த மாதிரி நம்மளால் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை, நம்ம வாழ்கிறது எல்லாமே மெக்கானிக்கல் ஒர்க் அப்படின்ற மாதிரி உன்னை யோசிக்க வச்சான் பாரு. ஸோ அவன் தான் சிறந்தவன், அவன் உன்னை யோசிக்க வச்சனால தான் மறுபடியும் நம்ம மிருகமாக மாறலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஒரு படத்தில் ட்வைன் ஜான்சனே சொல்லுவார், மனிதர்களை நம்ப முடியாது, மிருகங்களை நம்புறனால தான் கூட ஒரு நாயோட சுற்றி நிற்கிறேன்னு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி கன்சியூமரிசம் இருக்கு நண்பர்களே. நாம் நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை. இன்னைக்கு வந்து ஐஃபோன் வாங்குறேன், அதுக்கப்புறம் நான் வந்து BMW வாங்குறேன், 10 லட்ச ரூபா கொடுத்து ரோலக்ஸ் வாங்குறேன் அப்படின்ற அளவுக்கு நம்ம கங்கனை கட்டின்னு சுற்றி நிற்கிறோம். அது ஏற்ற மாதிரி என்னோட நண்பர்களே இஎம்ஐயை போட்டு ஆடி கார்லாம் வாங்கினானுங்க. எதுக்கடா ஆடி காரு, நீ 50,000மோ 1,00,000மோ சம்பளம் தான் வாங்குற, எதுக்குன்னு கேட்டால் வாழணும், ஒரே வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க. ஒருத்தன் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிறாங்க 15 லட்ச ரூபா கொடுத்து ரோலக்ஸ் வாங்கி வச்சிருக்கிறான், எதுக்குன்னு கேட்டால் அதான் கெத்து, அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னத்தரா இன்வெஸ்ட்மெண்ட்டு, நீ யார்கிட்ட கொண்டு போய்ட வைக்க போகிற அப்படின்னு கேள்வி கேட்டால் அவனுக்கே தெரியல. ஏன் இப்போ இவனுங்கெல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு ரோலெக்ஸ், ரேடோ வாட்ச், BMW எல்லாம் வந்து காமன் மேனுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தில் அப்படியே கோபிநாத்தை மைக்கு பிடிச்சிட்டு சொல்லுவார், நீங்கள் BMW ஆட், ஆடி ஆடெல்லாம் வந்து டிவியில் பார்த்துருக்கிறீங்களா? ஏன்னா அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வாங்குறவங்க, அந்த மாதிரி கார்ஸை வாங்குறவங்க யாருமே டிவி பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு டிவி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நீயானா கோபிநாத் அவர்கள் மைக்கு பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் தெரியாமல் போய் இந்த பக்கம், அதாவது நம்ம தமிழ்நாட்டு ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற ஒரு சில காலேஜில் போய் பேசுவார், அதை யூடியூப்பில் ஒளிபரப்புவானுங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா, அது இப்போ சமீபத்தில் மும்பை போயிட்டு வந்தேன், ரோட்டுக்கு டிஃபெண்டர் பேனர் வச்சுன்னு இருக்கிறானுங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் அந்த பேனரை பார்க்காம போவானுங்களா. அதேபடி இப்போ இருக்கிற நியூஸ் சேனல், நான் சொல்கிறேன் 4 நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள், டிஃபெண்டர் ஆடு, BMW ஆடுலாம் ஓடுனுக்குதுங்க. ஸோ இப்போ பணக்காரன் வந்து டிவி பார்க்க மாட்டானா, இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டானா? என்னோட கேள்வி அதுதான். அப்போ பார்க்கல, இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை பாஸ், இன்னைக்கு காமன் மேன் கிட்ட வித்துட்டு இருக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு நீங்கள் பிராண்ட்ஸ்னு வாங்கி போடுற இந்த நைக்கிலிருந்து ஜாக்கி, ஜெட்டி, எல்லாம் ஷூஸ் கீஸு கேப்பு எல்லாமே பிராண்டுன்னு வாங்கி போடுறீங்க. ஆனால் இருக்கக்கூடிய இந்த டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் அவனோட லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட ஹை ப்ராடக்ட்ஸை டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அந்த ஹை ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே அவனோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமில் அதிக விலைக்கு 20,000-30,000 விலைக்கு விற்றுக்கிட்டு தான் இருக்கும். அதை எல்லாருக்கிட்டையும் விற்றுன்னு இருக்க முடியாது. நம்ம எப்போ கல்லா கட்டுறது, நம்ம இந்த சின்ன மிடில் கிளாஸ் புவர் பீப்புளெல்லாம் எப்படி டார்கெட் பண்ணுறதுன்னு சொல்லி அவனோட லோ கிளாஸ் ப்ராடக்டை உங்களுக்கு விற்றுனுக்கிறான் அவன் லேபிளை போட்டு. இதை வேற நம்ம பிராண்டு பைத்தியம் முடிச்சு வாங்கி மாட்டினுக்கிறோம். ஆனால் அந்த 1000 ரூபா கொடுத்து வாங்குற ஷூ, 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ ஒரு அடிடாஸ் ஷூஸ் வாங்குறீங்கன்னா இதே குவாலிட்டியில் 200-300 ரூபாய்க்கே உங்களுக்கு ஷூ கிடைக்கும். ஆனால் அந்த பிராண்டுக்காக எக்ஸ்ட்ரா 1500 ரூபா நீங்கள் பே பண்ணுறீங்க. அதுதான் அவன் செய்யக்கூடிய பிராண்டிங். இதுதான் கன்சியூமரிசம். இதெல்லாம் எப்படி உங்களுக்குள்ளே வந்தது? இதெல்லாம் வாங்கணும்னு உங்களுக்கு எப்போங்க தோணுச்சு? 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொபைல் ஃபோன் வந்து வந்ததுக்கு அப்புறமா, இந்த ஃப்ரீ இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராம்லாம் பூம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச 2 ஷூ பிராண்டு தான். ஒன்று பியூமா, இன்னொன்று நைக்கி, அதுக்கப்புறம் அடிடாஸ். இப்போ என்னென்னமோ ஷூ பேரெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்றத நம்மளுக்கே தெரியல. ஏன்னா இப்படி கன்சியூமரிசத்தை வந்து பெருக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் வந்து உங்களை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஒன்றும் சோஷியல் மீடியா மூலயமா வருவான், இல்லை இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் மூலயமா வந்து கல்ச்சரை உடச்சி விடுவானுங்க. கல்ச்சரை உடச்சி விட்டாலே அவன் தனி மனித வாழ்க்கையை, தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாடுக்குள்ளே வந்துடுவானுங்க. இந்த மாதிரி ஒருத்தனை தனித்தனியாக பிரித்து விட்டுட்டா அவனுக்கு ஐடியா சொல்ல ஒருத்தர் இருக்க மாட்டான், அட்வைஸ் சொல்ல இருக்க மாட்டான், இன்னொருத்தன் இது கரெக்டடா இது தப்புடா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆளும் இருக்க மாட்டான். ஒருத்தனும் மொபைல் ஃபோனை தனித்தனியாக வச்சுக்கிட்டு நம்ம இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு சொல்லி அவனோட மொபைலை வச்சு எவங்கிட்டையுமே இது கரெக்டாக தப்பான்னு கேட்காம ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஸோ இதுக்கு காரணம் இந்த இன்ஸ்டாகிராமு, டிக்டாக்கு, இந்த மாதிரியான ஆப்ஸ் தான். ஏன் ஃபேஸ்புக் கூட தாங்க. என்னங்க பூமர் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறியா? இந்த ஆப் தான் இன்னைக்கு ஃபியூச்சர், இந்த ஆப்லேருந்து எவ்வளோ பேர் முன்னேறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்போ நான் பூமர் அப்படின்ற மாதிரி என்ன சொன்னீங்கன்னா, சைனாக்காரனும் பூமர் தான். ஏன் தெரியுங்களா? அவனோட கண்ட்ரியில் டிக்டாக்கு, இன்ஸ்டாகிராமும் கிடையாது. இவ்வளவு ஏங்க? ஈரானும் கொரியாக்காரனும் பூமர் தான். ஏன்னா அவனோட கண்ட்ரிலையும் கிடையாது. ரஷ்யாக்காரன் தான் வந்து இன்ஸ்டாகிராமை கண்டுபிடிச்சான். ஆனால் ரஷ்யா கவர்மெண்ட்டு அந்த இன்ஸ்டாகிராம் கண்டுபிடிச்சா அந்த ரஷ்யனை தேடி சுற்றி நிற்கிறானுங்க. அவன் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டானா. ஸோ இந்த கண்ட்ரீஸும் பூமரான கண்ட்ரீஸ் அப்படின்ற மாதிரி நீங்களே முடிவு பண்ணிக்குவாங்க நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி மக்களோட மனசை மாற்றி, மக்களோட மனசை வந்து டாக்ஸிக் ஆக்கி, நம்ம யஷோட டாக்ஸிக்கோட கொடூரமான டாக்ஸிக்காக மாற்றி இந்த மாதிரியான வேலைகளை பார்த்தோன்னா கண்ட்ரியோட ப்ரொடக்ஷன் பாதிக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ கண்ட்ரியோட ப்ரொடக்ஷன் பாதிச்சிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? நான் பணம் சம்பாதிக்கணும்னா நான் ஜாலியாக ஜட்டி போட்டு இன்ஸ்டாகிராமில் ஆடினாலே போதும்,
அதுக்கப்புறம் ஷோல்டரை அப்படியே சுருக்கி தலையை தூக்கி விட்டு ஏதாவது ஒரு ரீலை போட்டாலே நான் ஃபேமஸ் ஆகிடுவேன். அதுலேருந்து எனக்கு பிராண்ட் ப்ரமோஷன் வருது, யூடியூப் இன்டர்வியூக்கெல்லாம் கூப்பிட்றானுங்க, அதுவே போதுமானது எனக்கு அப்படின்ற மாதிரி அவன் தனித்தனியாக உட்காந்துட்டானா. எவனுமே ப்ரொடக்டிவிட்டியே இருக்காது, எவனும் எதையும் வந்து தயாரிக்க மாட்டான், எவனும் எதுவும் கண்டுபிடிக்க மாட்டான், கிரியேட்டிவிட்டி ஒன்ஜி போய்டும், எவனும் படிக்க மாட்டான், பட்டாக்கத்தி எடுத்து சுற்றிக்கின்னு கேக்கு வெட்டிக்கின்னு இந்த மாதிரி புளியும் வேலைலாம் பார்த்துக்கின்னு நான் இதுலேயே நான் ஃபேமஸ் ஆகிடுவேன், எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி அவன் ஓட ஆரம்பிச்சிட்டானா நாடோட நிலைமை என்னங்க ஆகுறது? ஸோ இதெல்லாம் காரணம் இந்த இன்ஸ்டாகிராம் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஒரு 50% வேலையை காமிச்சதுன்னா இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸு, சீரியல்ஸு இது எல்லாமே வேறு மாதிரியான விளைவுகளை காமிக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட் சேனல்ஸில் தான் நடக்கும். இந்த மாதிரியான அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா அந்த நடிகைகளுக்கு அடியாட்கள் இருப்பாங்க. எந்த வீட்டிலங்க சித்திக்கு அத்தைக்கெல்லாம் அடியாள் இருப்பாங்க? உங்கள் வீட்டில் ஏதாவது உங்கள் சித்தி அடியாள் வச்சுக்கிறாங்களா? உங்கள் அத்தை யாராவது அடியாள் வச்சுக்கிறாங்களா? ஆனால் சீரியலில் இருக்கிற அத்தைங்கெல்லாம் அடியாள் வச்சுக்கிறாங்க. ரவுடிகளாக இருக்கிறாளுங்க. பிக் பாஸில் இருக்கக்கூடிய கல்ச்சர் வேறு எங்கேயுமே இருக்காது. இவ்வளவு ஏங்க இந்த குழந்தைங்கள வச்சு பாட்டு பாட வைப்பானுங்க பாருங்க, இதோட ஒரு கேவலமான ஒரு ஆபாசமான நிகழ்ச்சி நான் பார்த்ததே கிடையாது. இதையும் தாண்டி இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரு இவனுங்களெல்லாம் டிவி ஷோவில் கூட்டின்னு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு ஸோ இவனுங்களெல்லாம் வந்து ஒரு செலிபிரிட்டி ஆக்கி விட்டுனுக்கிறானுங்க. காரணம் என்னன்னா இவங்ககிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களாம், அதனால இவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து இந்த டிவி நிகழ்ச்சியை பார்ப்பானுங்க அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுகிறானுங்க கேவலமாக. இதை பார்க்கும்போது டேலண்ட் இருக்கிறவன் சை இப்படி எல்லாமா பொழைக்கணும் அப்படின்னு சொல்லி வெளில போயிடுறான். டேலண்ட் இல்லாத மக்கு தத்தி பசங்களாம் நானும் இவனை மாதிரி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அவன் ஃபோனை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டு இருக்கிற கல்ச்சரையும் வச்சு நாசமாகினுக்கிறானுங்க. உண்மையாக திறமை இருக்கிறவன் பாவம் இன்னமும் ரோட்டில் கஷ்டப்பட்டுதாங்கிறான், ஸ்விக்கி வண்டி ஓட்டுனுக்கிறான். ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஸ்னால் அடிமை ஆகிட்டு இவங்க எல்லார்கிட்டையும் லூஸ் ஆனது கிரியேட்டிவிட்டி, ப்ரொடக்டிவிட்டி, இன்டெகிரிட்டி, மெச்சூரிட்டி, மெட்டர்னிட்டி, சிம்பிளிசிட்டி, வெலாசிட்டி, பாப்புலாரிட்டி, வேறு என்னங்க டீ இருக்குது? டிஆர் மட்டும்தான் இருக்கிறார், விடுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்களை என்கரேஜ் பண்ணாதீங்க நண்பர்களே. அதனால தான் மூச்சை பிடிச்சிக்கின்னு ஹிஸ்ட்ரிக்கெலாம் நான் போயிட்டேன். சார்லி சாப்ளின் மேட்டருக்கெல்லாம் போனோம் பார்த்தீங்களா? ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்து டிஆர்பி ஏற்றி விட்டு பார்க்க ஃபன்னாக இருக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நாளைக்கு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இதுவே பூந்து இவங்க தான் நம்மளோட தலைவர், இவங்களாம் நம்மளோட தலைவி, இவங்களை நம்ம சிஎம் ஆக்கி விட்டுருவோம். நாளைக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சிரிக்க வைக்கும் திறமையை வைத்து நம்ம நாட்டையே மாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளே முட்டாளாக்கி விட்ருவானுங்க. ஸோ அதனால் டோன்ட் என்கரேஜ் சச் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த ப்ரோக்ராமோட நோக்கமும் இதுதான் அப்படின்னு நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.